ஜெய்பீம் நமோ புதாய. ஞாயிறு தம்ம உரையில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். புத்தரும் அவர் தம்மமும் பாபாசாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்த நூலிலிருந்து 78ஆம் பாகத்துல நம்ம இணைஞ்சிருக்கிறோம். இதுவரை நம்ம பார்த்தது நூல் 4 மதமும் தம்மமும், அந்த பகுதி ஃபுல்லாவே முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நூல் 2 சமய மாற்று செயற்பாடுகள், அதையும் நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். இதுவரை நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே ககோரா டாக்ஸ் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல்ல இருக்கு. அதை நீங்க பழைய நிகழ்ச்சிகளை அந்த சேனல்ல இருந்து எடுத்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி அந்த வீடியோஸை பார்க்கும் பொழுது நீங்க அதுல உங்களுடைய லைக்ஸும் கமெண்ட்ஸும் போட்டிங்கன்னா அது இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். அதனால அதை கொஞ்சம் லைக் பண்ணி கமெண்ட்ஸும் அதில் போடுங்க, உங்களோட சஜஷன்ஸும் கொடுங்க. 2 ரீசன். சஜஷன்ஸ் கொடுக்கும் பொழுது எனக்கும் அதில் அடுத்தடுத்த வாரங்களில் என்ன மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு உங்களுடைய ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் கிடைக்கும். அடுத்தது, நீங்கள் கமெண்ட் பண்ண பண்ண அது இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஸோ நம்ம தம்மத்தை இன்னும் அதிக நபர்கள் கிட்ட போய் சேர்றதுக்கு நம்மளுடைய குறைந்தபட்ச பங்களிப்பாக அந்த லைக்கும் கமெண்ட்டும் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு அதை செய்யுங்க. ஓகே, இப்போ நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தது என்ன அப்படின்னா, சமய மாற்று செயற்பாடுகளை நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சோம், நூல் 2. ஸோ மொத்தம் 8 நூல்களாக பிரிக்கப்பட்டிருக்கு இந்த புத்தரும் அவர் தம்மமும் நூல். அதில் நம்ம நூல் 4 கம்ப்ளீட்டாக முடிச்சோம், நூல் 2 சென்ற வாரம் கம்ப்ளீட்டாக அதை முடித்தோம். இந்த சமய மாற்று செயற்பாடுகளை 2 வகையான சமய மாற்று செயற்பாடுகள் புத்தர் செய்ததை நம்ம பார்த்தோம். ஒன்று லே புத்திஸ்ட், அதாவது சாதாரணமா இல்லற வாழ்க்கையில இருந்து கொண்டே புத்தருடைய தம்மத்தை பின்பற்றுறது. அவங்களுக்கு பேர் உபாசக அல்லது உபாசிக்க. உபாசிக்க அப்படிங்கிறது பெண்களை குறிக்கிறது, உபாசக அப்படிங்கிறது ஆண்களை குறிக்கக்கூடியது. இவங்க லே புத்திஸ்ட்னு சொல்றோம். லே புத்திஸ்ட்னா அவங்க நார்மல் லைஃப்ல தான் இருப்பாங்க, அவங்களுடைய துறவரம் போயிட மாட்டாங்க, இல்லறத்திலே இருப்பாங்க. அவங்களுடைய அன்றாட வேலைகளை செஞ்சுக்குவாங்க, அவங்க சம்பாதிப்பாங்க, அவங்களோட குடும்பத்தை பார்த்துக்குவாங்க. ஆனா புத்தருடைய தம்மத்தையும் பின்பற்றுவாங்க. இதுதான் இது ஒரு வகையான பௌத்த வாழ்வியலை பின்பற்றும் முறை. இன்னொரு முறை துறவி ஆகிறது. இந்த துறவி ஆகிறது தான் நம்ம பிக்கு அல்லது பிக்குனி அல்லது சிரமணர்னு சொல்றோம். பிக்குங்கிறது ஆண்கள், பிக்குனிங்கிறது பெண்களை குறிக்குது. சிரமணர் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட். அப்பதான் புதுசா துறவி ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிரமணர் ஆகணும். இந்த சிரமணர் ஆன பிறகு அவங்க ஒரு மூத்த பிக்கு கிட்ட பயிற்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட பயிற்சி அடைந்த பிறகுதான் அவங்கள பிக்குவா மாத்துவாங்க. இந்த ஒரு நடைமுறை இருந்தது. அதுதான் சிரமணர் அப்படின்னு சொல்றது. அதுதான் சமண அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம சமண அப்படின்னாவே பொதுவா ஜெயின அப்படின்னு புரிஞ்சு வச்சிருக்கோம். அது தவறு. சமண அப்படிங்கிறது பௌத்த துறவிகளை தான் குறிக்குது. பௌத்த துறவிகளுடைய அந்த முதல் நிலை, அதாவது சமண நிலை. அது சமஸ்கிருதத்துல வரும்போது அது சிரமண அப்படின்னு மாறிடுது. பாலியில அது சமண. எப்பயுமே பாலியில வர வார்த்தைகளோட ஒரு ச வந்துச்சுன்னா சர. இப்ப தம்ம திரம்ம தர்ம அப்படின்னு மாறும். அந்த ர சவுண்டு சேர்ந்துரும். சக்க அப்படின்னா சக்கரம், அது சக்கர அப்படின்னு வரும். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை சொல்லலாம். அந்த மாதிரி சமண அப்படிங்கிற வார்த்தையில, பாலி வார்த்தையில ர சேர்ந்து சிரமண அப்படின்னு ஆயிடுச்சு. அதனால இப்ப நம்ம சிரமணர் அப்படின்னாலும் சரி, சமணர்னாலும் சரி, நம்ம ஜெயினர் அப்படின்னு தவறா புரிஞ்சு வச்சிருக்கோம். இந்த சமண அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட் பிக்கு. ஓகே, இப்போ இந்த பிக்கு அப்படிங்கிறது எதுக்காக புத்தர் உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னா, பாபாசாஹேப் டாக்டர் அம்பேத்கர் புத்தா அண்ட் த ஃபியூச்சர் ஆஃப் ரிலிஜன்ல அவர் சொல்ற விளக்கம் என்ன அப்படின்னா, பௌத்த தம்மத்தை, அந்த ஒழுக்கத்தை பின்பற்றணும்னா அது மிக சிரமமான ஒரு விஷயம். நம்ம ஏன்னா அந்த ஒழுக்க நடைமுறைக்குள்ள நம்ம உள்ள வர்றது. அப்ப நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் வரும்னா, இப்படியெல்லாம் இருக்க முடியுமா, அதெல்லாம் முடியாது, நடைமுறைக்கு அது சாத்தியம் இல்லை அப்படின்னு நினைச்சிருவாங்க. அது நடைமுறைக்கு சாத்தியம்தான், அந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முன்மாதிரி அது காமிக்கிறது தான் ஒரு பிக்குவோட லைஃப். அப்ப பிக்குகள் அதை சிறமேற்கொண்டு செயல்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியா வாழ்ந்து காட்டுறது தான். எப்பயுமே நம்ம மனுஷங்களுக்கு என்ன குணம் இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி யாராவது அப்படி பண்ணியிருக்காங்களா, அவங்கள ஃபாலோ பண்ணிடலாம். அது அவங்களுக்கு சேஃப்டியா நம்ம ஃபீல் பண்ணுவோம்.
அதனால தான் ஒரு அரசாங்க துறையில ஏதாவது ஒரு ஃபைல் சைன் பண்ணணும்னா கூட இதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஃபைல் சைன் ஆயிருக்கா, பிரசிடென்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இது வந்து ஒரு யதார்த்தமான மனநிலை. ஏன்னா நம்ம வந்து புதுசா ஒன்று செஞ்சா அதனுடைய ரிஸ்க்கை நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு பயம். அது ஏதாவது ஆபத்து இருக்குமோ, அது எதுக்கு, ஏற்கனவே யாராவது செஞ்சிருந்தாங்கன்னா சரி ரைட் அப்ப அது போயிடலாம். அந்த மாதிரி ஏற்கனவே யார் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு பதில் கொடுக்கறதுக்கு தான் இந்த பிக்குகளுடைய லைஃப் ஒரு முன்மாதிரியா இருக்கும். அடுத்தது, பௌத்த தம்மத்தை பின்பற்றும் போது நமக்கு அத ஒரு சில சந்தேகங்கள் வரலாம் அதை கடைபிடிக்கும் பொழுது. அப்போ அதை விளக்குறதுக்கும் அந்த சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறதுக்கும் நமக்கு ஆசிரியர் தேவைப்படுறாங்க. அந்த ஆசிரியர் பங்கு வந்து வகிக்கிறது யார் அப்படின்னா இந்த பிக்குகள் தான். அது மட்டும் இல்லாமல் பிக்குகள் சமூக சேவகர்களாகவும் இருப்பாங்க. அவங்க வந்து தானம் வாங்கிடுறது எதற்காக அப்படின்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவங்க தானம் வாங்குறாங்க. ஆனா அதே சமயத்தில் அது வந்து எந்த ஒரு வேலையும் செய்யாம அவங்க தானம் வாங்கல. அவங்க வந்து அவங்களுடைய பங்களிப்பு இந்த சமூகத்துக்கு இருக்கு. என்ன ரூபத்துல இருக்கு அப்படின்னா ஒரு சைக்காலஜிஸ்டா, உளவியல் நிபுணராக அந்த காலத்துல மக்களுக்கு வந்து ஒரு நன் நெறிய போதிச்சு அவங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியா வாழக்கூடிய ஒரு வழிமுறையை அவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய ஒரு வழிமுறையை. அப்ப அது ஒரு சைக்காலஜிஸ்டோட ஒரு ரோல். அது மட்டும் இல்லாமல் பிக்குகள் வந்து மருத்துவர்களாக பணியாற்றிருக்கிறாங்க. நிறைய அறிவியல் சார்ந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களாக பணியாற்றிருக்கிறாங்க. அறிவியல் நிபுணர்களாக பணியாற்றியிருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து ஒரு சமூக சேவகர்களாகவும் பணியாற்றிருக்காங்க. அதற்குன்னு அவங்க வந்து தனியா எந்த ஒரு வருமானத்தையும் பெற்றுக்கொள்வதில்லை. அவங்க தானத்தில் மட்டும் வாழ்ந்திருக்காங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான ஒரு 3 பங்களிப்புகளை பிக்குகள் வந்து இந்த பௌத்தத்துல கொடுத்துருக்குறாங்க. அப்போ 2 வகையான சமய மாற்ற செயற்பாடுகள் நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து உபாசக அல்லது உபாசிக்க, இன்னொன்று வந்து பிக்கு பிக்குனி சிரமணர்கள். இப்போ இந்த 2 பேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, உபாசகர் அப்படிங்கிறது ஒரு பௌத்த லே புத்திஸ்ட். இப்போ நம்மலாம் உபாசகர்கள், நம்ம வந்து இல்லற வாழ்க்கையில இருந்துகிட்டு பௌத்தத்தை பின்பற்றன்னு நினைக்கிறோம். நமக்கு பௌத்த தம்மம் வந்து கோட்பாடு. ஆனா பிக்குகளுக்கு அதெல்லாம் வந்து வினய விதிகள், ரூல்ஸ். நமக்கு வந்து பிரின்சிபல்ஸ். என்ன டிஃபரன்ஸ் பிரின்சிபலுக்கும் ரூலுக்கும் அப்படின்னா, பிரின்சிபல் வந்து நம்மளா முன் வந்து பின்பற்றுறது, நம்மளே வந்து மனமும் வந்து பின்பற்றக்கூடியது. ஆனா வினய விதிகள்ங்கிறது ரூல்ஸ். அது வந்து அவங்க கண்டிப்பா அதை பின்பற்றியே ஆகணும். ஒரு கோட்பாடை வந்து நம்ம மீறிட்டோம் அப்படின்னா அதுக்கு தண்டனை கிடையாது. ஆனா ரூல்ஸ் மீறினா தண்டனை. அது மாதிரி பிக்குகளுக்கு வந்து அந்த வினய விதிகளை மீறினா அவங்களுக்கு தண்டனை. அந்த மாதிரி அது ரொம்ப கண்டிப்பா வச்சிருக்காரு புத்தர். ஏன்னா இங்க வந்து பிக்குகள் வந்து ஆசிரியர்கள், அவங்க போய் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறவங்க. அந்த சொல்லிக் கொடுக்க போறவங்களுக்கு தான் ரூல்ஸ் இருக்கணும். மாணவர்களுக்கு பிரின்சிபல்ஸ் இருந்தா போதும். ஆனா நம்ம இப்போ நடைமுறையில் என்ன பண்றோம்னா இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி வைக்கிறோம். ஒரு ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட ஆசிரியர்களுக்கு கடுமையான விதிமுறைகள் கிடையாது. அவங்க வந்து அவங்களா மனமை வந்து பின்பற்றுறது தான். யாரும் வந்து பெருசா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஆனா ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணா அவங்க மேல கடுமையான ஆக்ஷன் எடுத்துருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ரூல்ஸ், ஆசிரியர்களுக்கு பிரின்சிபல்ஸ்னு வச்சிருக்கோம். ஆனா பௌத்தத்துல அது அப்படியே தலைகீழ். ஆசிரியர்களுக்கு தான் ரூல்ஸ், மாணவர்கள் அதை பார்த்து பின்பற்ற போறாங்க. அவங்க வந்து மனமும் வந்து பின்பற்றணும். அதுதான் வந்து ஒரு நல்ல முறையும் கூட. இதே வந்து நம்ம குடும்பங்கள்ல கூட அப்ளை பண்ணிக்கலாம். பெரியவங்க நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அந்த மாதிரி தான் குழந்தைகள் நடந்துக்குவாங்க. ஆனா நம்ம பெரியவங்க என்ன பண்றோம், நம்ம இஷ்டத்துக்கும் நம்ம நடந்துக்கிறோம். ஆனா குழந்தைகள் மட்டும் நம்ம சொல்ற ரூல்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனால அவங்க மேல அதை திணிக்க ட்ரை பண்ணும்போது அவங்க அதுல இருந்து தெறிக்க ட்ரை பண்றாங்க. அதை வந்து மீற ட்ரை பண்றாங்க. அப்ப குழந்தைகள் எப்பயுமே எளியவர்கள் கோட்பாடுகளை பின்பற்றணும், வலியவர்கள் விதிமுறைகளை பின்பற்றணும். அப்படி இருந்தால் தான் அந்த சமூகம் நல்லா இருக்கும். ஆனா நடைமுறையில எப்பயுமே இது எல்லாமே ரிவர்ஸ்ல இருக்கும் பொழுது அந்த சமூகம் பிரச்சனைகளை சந்திக்குது. இப்ப நம்ம கூட சட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சட்டம் வந்து யாரை கட்டுப்படுத்துதுன்னா எளியவர்களை தான் கட்டுப்படுத்துது. வலியவர்கள் அதை மீறிடுறாங்க. ஆக்சுவலா யதார்த்தத்தில் பார்த்தோம்னா நீங்க வந்து அப்படிதான் இருக்கு. ஆனா ஐடியலா எப்படி இருக்கணும் அப்படின்னா, வலியவர்கள் தான் விதிமுறைகளை பின்பற்றணும். அவங்க பின்பற்றி அது ஏன்னா வலியவர்களால ஈஸியா வந்து அந்த சட்டத்தை மீறிட முடியும். அவங்க வந்து மனமும் வந்து அதை பின்பற்றணும். அப்போ அந்த விதிகளை வந்து யாரை அதிகமா கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, யார் பிறருக்கு வழிகாட்டியா இருக்கிறாங்களோ அவங்க தான் அதை வந்து கண்டிப்பாக பின்பற்றணும். நம்ம ஃபேமிலிலையும்
நம்ம என்ன சொல்றோம், குழந்தைகளை வந்து அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து கொஞ்சம் ரூல் மீறினா கூட அது என் காலம் முடிஞ்சு போச்சு, நான் வந்து என்னோட நிலைமை வேற, ஆனா உனக்கு அப்படி இல்லை அப்படின்னு அதை நியாயப்படுத்திடும். அப்படி அப்படி இருக்கக்கூடாது. நம்ம தான் வினய விதிகள், அதாவது எந்த ஒரு ரூல்ஸுமே நம்ம வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம முன்னுதாரணமா வாழ்ந்து காமிச்சிருவோம். நமக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் அதை பின்பற்றிடுவாங்க, அதை மனமும் வந்து பின்பற்றுவாங்க. இந்த கான்செப்டை தான் புத்தர் பிக்குகளுக்கு அங்க கொடுத்திருக்கிறார் அந்த காலத்துல. அப்போ உபாசகர்களுக்கு வந்து கோட்பாடுகள், பிக்குகளுக்கு அவை வினய விதிகள். உபாசகர்கள் இல்லற வாழ்க்கையில இருந்துக்கலாம், ஆனா பிக்குகள் இல்லற வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அவங்க துறவற வாழ்க்கைக்கு வந்தா மட்டும்தான் அவங்க பேரு பிக்கு. திருமணம் செஞ்சுக்கலாம் உபாசகர்கள், ஆனா பிக்குகள் திருமணம் செய்யக்கூடாது. அப்படி ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்தாலும் அந்த இல்லற வாழ்க்கையை அவங்க துறந்துட்டு அதுக்கப்புறம் தான் துறவற வாழ்க்கைக்கு வரணும். உபாசகர்கள் வந்து சாதாரண ஆடையை உடுத்திக்குவாங்க, ப்ரிஃபரபிளி ஒயிட்டு. அந்த காலத்துல வெள்ளை ஆடை வந்து விரும்பி அஹ், அணியறது உபாசகர்களுடைய வழக்கம். ஆனா பிக்குகளுக்கு வந்து சீவர ஆடை, அது வந்து செம்மஞ்சள் நிறம். எதனால அப்படி அப்படின்னா, ஒரு வெள்ளைங்கிறது ஒரு தூய்மையின் அடையாளமா இருக்கு, அந்த பியூரிட்டி, டிசிப்ளின். ஆனா செம்மஞ்சள் துறவரத்துக்கு ஏன் அந்த ஆடையை கொடுத்தாரு அப்படின்னா, ஏன்னா உபாசகர்களுக்கு வந்து இப்படிதான் இந்த ஆடை தான் அணியணும் அப்படிங்கிற கட்டாயம் வந்து புத்தர் காலத்துல கிடையாது. அது வந்து அதுவுமே அவங்களுடைய கோட்பாடு தான். அவங்க விருப்பப்பட்டா அதை போட்டுக்கலாம், இல்லைன்னா அவங்க சாதாரண உடை அணியலாம். ஆனா பிக்குகளுக்கு வந்து அவங்க சீவர ஆடை தான் அணியணும். ஏன் அந்த மாதிரி அப்படின்னா, அதை வந்து ஒரு மெட்டஃபாரிக்கா சொல்லணும் அப்படின்னா, அந்த இலை, ஒரு செம்மஞ்சள் நிறம், மரத்தில் இருக்கக்கூடிய இலை வந்து முதிர்ந்து அது உதிரக்கூடிய தருணத்துல அந்த நிறத்துல இருக்கும். அப்பனா அது பற்றற்று இருக்கு, அது வந்து உதிர்ந்துருது. அந்த ஒரு மரத்துல இருக்கக்கூடிய அந்த அட்டாச்மெண்ட் டிட்டாச் ஆகி அது துறந்து, மரத்தை துறந்து கீழே விழுந்துருது. அந்த நிறத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஆடை தான் இந்த சீவர ஆடை அப்படின்னு மெட்டபாரிக்கலா சொல்லுவாங்க. பட் பிராக்டிக்கலா என்னவா இருந்திருக்கலாம் அப்படின்னா, வெள்ளை ஆடை, ஒரு பிற லைட் கலர் ட்ரெஸ்ஸும் அவங்களுக்கு வந்து அழுக்கப்பட்டிருக்கலாம். இவங்க வந்து காடு மேடு அந்த பகுதிகளில் போகணும், மண்ணில் இருக்கணும், அவங்க வந்து தொடர்ந்து பிரயாணத்தில் இருக்கணும். அப்போ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து இந்த செம்மஞ்சள் ஆடை வந்து ஏற்ற ஒரு நிறமாக இருந்திருக்கலாம். அதனால புத்தர் அதை சொல்லியிருக்கலாம். இப்போ பட் இது நடைமுறையில இருந்தது அது. அடுத்தது சீலம். சீலம் வந்து உபாசகர்களுக்கு வந்து பஞ்சசீலம். அந்த 5 சீலம் இப்ப நம்ம ஆரம்பிக்கும் போது கூட நம்ம பார்த்தோம். ஆனா பிக்குகளுக்கு வந்து 10 சீலம். இந்த 10 சீலத்தையும் அவங்க மீறக்கூடாது. இப்போ உபாசகர்களுக்கு எப்படி இருக்கும்னா, உயிர்வதை செய்வதிலிருந்து விலகி இருப்பேன், அதாவது பலி யாகம் அதெல்லாம் செய்யறது வந்து விலகி இருப்பாங்க. பிற உயிர்களை வதைக்க மாட்டாங்க, அது பானாத்தி பாத்தான்னு சொல்றோம். அப்புறம் திருடக்கூடாது, தனக்கு கொடுக்கப்படாததை எதையும் அவங்க எடுக்க எடுக்க மாட்டாங்க. ஒழுக்கமற்ற காம செயல்களில் ஈடுபட மாட்டாங்க, பொய் பேச மாட்டாங்க, அதாவது தவறான பேச்சு பேச மாட்டாங்க, போதைப் பொருட்களை எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா பிக்குகளுக்கு எப்படின்னா, அதை தாண்டி இன்னும் 5 சீலம் எக்ஸ்ட்ரா வருதும். இந்த பஞ்சசீலத்திலே ஒரு சின்ன மாற்றமும் இருக்கும். என்ன அப்படின்னா, உயிர்வதை செய்ய மாட்டாங்க, அது எல்லாமே ரெண்டுமே காமன். அடுத்தவங்க தனக்கு கொடுக்கப்படாத பொருளை எடுத்துக்க கூடாது, அதுவுமே காமன். ஆனா இங்க வந்து உபாசகர்களுக்கு வந்து ஒழுக்கமற்ற காம செயலில் ஈடுபட மாட்டேங்கிறது. ஆனா பிக்குகளுக்கு காம செயல்களிலே ஈடுபடுறது, அது ஒழுக்கமுள்ள காமச்செயல், ஒழுக்கமற்ற காமச்செயல் கிடையாது. எந்த வகையான காம செயல்களும் அவங்க ஈடுபடக்கூடாது. ஏன்னா அவங்க தான் இல்லற வாழ்க்கையை துறந்துட்டு வராங்க. ஒழுக்கமுள்ள காம செயல்ங்கிறது இல்லற வாழ்க்கைக்கு கட்டுப்பட்டு அந்த சமூகத்தின் ஒழுக்கத்துக்கு கட்டுக்கட்டு இருக்கக்கூடிய ஒரு காம செயலை வந்து உபாசகர்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது. ஆனா வந்து பிக்குகளுக்கு அது கூட கிடையாது. அப்புறம் தவறான பேச்சுகளில் ஈடுபடக்கூடாது, அது 2 பேருக்குமே பொது. போதைப் பொருட்களை எடுத்துக்க கூடாது, அதுவுமே 2 பேருக்கும் பொது. இதை தாண்டி இன்னும் 5 என்ன அப்படின்னா, பிக்குகளுக்கு நண்பகல் 12 மணிக்கு மேல அவங்க உணவு எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்தது கேளிக்கைகள்ல அவங்க ஈடுபட மாட்டாங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை போய் பார்க்க மாட்டாங்க. அலங்கார ஆபரணங்களை அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. ரொம்ப சொகுசான படுக்கைகளை பயன்படுத்த மாட்டாங்க, தரையில தான் படுப்பாங்க. அடுத்து செல்வம் சேர்க்க மாட்டாங்க, அத பொன் வெள்ளி அதெல்லாம் அவங்க தனக்குன்னு உடைமைகளா சேர்த்து வைக்க கூடாது. இது ரொம்ப மிக முக்கியம். உபாசகர்கள் வந்து ஆனா சம்பாதிக்கலாம், பணம் சேர்க்கலாம், சேர்க்கணும்.
ஏன்னா புத்தருடைய போதனைகள்ல ஒரு சிறந்த மனிதன் யார் அப்படின்னா, அவன் நேர்மையாகவும் கடின உழைப்பாகவும் தன்னுடைய வேர்வையை சிந்தி அவன் வந்து வருமானம் ஈட்டணும். அந்த வருமானத்தை தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் அவன் செலவு செய்யணும். அதை தாண்டி அவன் தானமும் செய்யணும். கஞ்சத்தனமா இருக்கக்கூடாது. அதை தானத்துக்கும் பயன்படுத்தணும். குறிப்பறிந்து தானம் செய்யணும். அதே சமயத்துல எப்படி செல்வத்தை அவன் வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிறதையும் புத்தர் போதனை செஞ்சிருக்கிறார். நம்மளுடைய வருமானத்தை 4 பகுதிகளா பிரிச்சுக்கணும். அதுல ஒரு பகுதியை நம்ம வந்து செலவு பண்ணிக்கலாம். 2 பகுதியை மறுபடியும் அந்த தொழிலே நம்ம வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணணும். அது ஒரு பிசினஸா இருந்தா நம்ம அதுல போய் திருப்பி அதிலே முதலீடு செய்யணும். 2 பகுதியை. மிச்சம் ஒரு பகுதியை நம்ம வந்து அவசர தேவைக்காக சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு புத்தரே வந்து நமக்கு வந்து வழிமுறைகளை காட்டுறார். ஒரு செல்வத்தை எப்படி வந்து ஒரு பௌத்த தம்மத்தை பின்பற்றக்கூடிய ஒரு சாதாரண இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உபாசகர் அல்லது உபாசிகர் பயன்படுத்தணும் செல்வத்தை அப்படின்னு அவர் சொல்றார். ஆனா பிக்குகளுக்கு வந்து சுத்தமா அவங்க செல்வமே சேர்க்கக்கூடாது. அவங்க வந்து தானத்தின் மூலமா தான் வாழணும். ஏன்னா உடைமைன்னு வந்துருச்சுன்னா உடனே அது மேல ஒரு பற்று வரும், அதை பாதுகாக்க தோணும், சுயநலம் வந்துடும். அப்ப அதை தொடர்ந்து நிறைய ஒழுக்க மீறல்கள் நடக்கும். அவங்க ஒரு முற்றிலும் துறந்த தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு சமூக சேவகராக இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வினய விதியா வைக்கிறாங்க. அப்ப என்னதான் அவங்க வச்சுக்கலாம் அப்படின்னா 8 பொருட்கள் தான். 3 சீவர ஆடைகள், 3 செட்டு, அதுக்கப்புறம் ஒரு உள்ளாடை, அப்புறம் தண்ணீர் குவளை, அப்புறம் ஒரு பிச்சை பாத்திரம், தான பாத்திரம், அப்புறம் ஊசி நூல். ஏன்னா அந்த துணி கிழிஞ்சிருச்சுன்னா அவங்க தைச்சு போட்டுக்கணும். அதுவும் ஆரம்ப காலத்துல நிறைய கிழிந்து போன துணிகளை ஒன்று சேர்த்து அதை ஒரு நீளமான ஒரு அங்கியா மாத்தி அதை தான் அவங்க அணிஞ்சிக்கணும்னு புத்தருடைய விதிமுறைகள். அதனால ஊசி நூல் அவங்களுக்கு தேவைப்படுது. அடுத்தது சவர கத்தி. இந்த 8 பொருட்கள் தான். ஏன்னா அவங்க வந்து தலைமுடியை மழிச்சுக்கிறதுக்கும் அது வந்து பயன்படுது. இந்த 8 பொருட்களை தவிர வேற எந்த பொருட்களையுமே அவங்க வைத்திருக்க கூடாது அப்படிங்கிறது தான் பிக்குகளுக்கான வினய விதிமுறைகள். இந்த 10 சீலங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த 10 சீலங்களுமே அதுல இருக்கும். அதுலயும் வந்து நம்ம என்ன சொல்றோம், நம்ம வந்து காமேசு மிச்சாச்சாரான்னு சொல்றோம். அதுல வந்து அபிரம்மச்சாரியா அப்படின்னு, அபிரம்மச்சாரிய வேரமணி. பிரம்மச்சாரியம் அப்படின்னா ஆஹ், ஒரு இல்லற வாழ்க்கையில ஈடுபடாம காம செயல்களில் ஈடுபடாம இருக்கிறது. அபிரம்மச்சாரியா அப்படின்னா காம செயல்களில் ஈடுபடக்கூடிய அந்த சிந்தனையிலிருந்து நான் விலகி இருப்பேன். டபுள் நெகட்டிவ். அப்புறம் மூசாவாதா. மூசாவாதாங்கிற தவறான பேச்சு. அது மூசாவாதான்னா நம்ம பொய் மட்டும் அப்படின்னு கிடையாது, தவறான பேச்சு. தவறான பேச்சு என்ன? பிறரை காயப்படுத்தக்கூடிய பேச்சு, உண்மையற்ற பேச்சு, அதாவது பொய். அங்க வந்து அந்த சூழலுக்கு தேவையில்லாத ஒரு பேச்சு, அதாவது வெட்டி பேச்சு. அதுக்கப்புறம் புறம் பேசுதல். அவங்க இல்லாம ஒரு 2 பேருக்குள்ள சண்டையை மூட்டி விடக்கூடிய ஒரு வகை பேச்சு. இதெல்லாமே வந்து ராங் ஸ்பீச். அதுதான் மூசாவாதா. மூசாவாதானா பொய் பேசுறதுல இருந்து விலகி இருப்பேன் மட்டும் நம்ம நினைச்சுக்க கூடாது. தவறான பேச்சுகள்ல இருந்து நான் விலகி இருப்பேன் அப்படிங்கிறத மூசாவாதா. அப்புறம் விகால போஜன அப்படிங்கிறது நண்பகலுக்கு மேல எடுத்துக்கிற உணவு, அதை நான் தவிர்ப்பேன். நச்ச கீத வாதித்த விசுக தர்சன வேரமணி. நச்ச நாட்டியம், கீதம், வாத்தியங்கள், அந்த மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய கிளுகிளுப்பை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பார்வையிலையும் நிகழ்ச்சியையும் நான் போய் பார்க்கறதுல இருந்து விலகி இருப்பேன் அப்படிங்கிற. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க தன்னை சீரியஸா அர்ப்பணித்து கொண்ட ஒரு மனிதன் செய்ய வேண்டியது. இங்க வந்து என்டர்டெயின்மெண்ட்கே வேலை கிடையாது. அதுக்காக எல்லா புத்திஸ்டும் அப்படி இருக்கணும்னு கிடையாது. உபாசக உபாசிகர்களுக்கு இந்த விதிமுறைகள் கிடையாது. இது வந்து துறவரம் மேற்கொண்டவர். ஸோ நானா வாலண்டியரா நான் ஒரு டீச்சர் ஆயிடணும், நான் ஒரு பிக்குவா ஆயிடணும்னு நினைச்சா நம்ம இதை தான் செய்யணும். அப்படி இல்லைன்னா பிக்குவா இருக்கக்கூடாது. அடுத்தது மாலா கந்தா விலேப்பன தாரண மந்தன விபூஷணத்தன வேரமணி. மாலை, மாலைனா மாலை, அப்புறம் சென்ட் போட்டுக்கிறது, ஆபரணங்கள் அணியறது. அது மாதிரி நம்மளுடைய தோற்றத்தை மிகைப்படுத்தி காட்டக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நான் அணிய மாட்டேன். அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது, வெளிப்புற அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. அப்புறம் உச்சசயன மகாசயன அப்படின்னா ரொம்ப சொகுசான அல்லது உயரமான படுக்கைகள்ல படுக்கிறதுல இருந்து விலகி இருப்பேன். ஜதரூப ரஜத்த பதிகாகன அப்படின்னா நம்ம வந்து செல்வம்,
பொன் வெள்ளி ஆகியவற்றை சேமித்து வைக்கிறதுலேருந்து விலகி இருப்பேன் அப்படிங்கிறது இந்த 10 சீலம். இதெல்லாம் பிக்குகளுக்கு வந்து கண்டிப்பாக வினய விதிகள். இந்த 10 சீலங்கள் மட்டும் இல்லை, அந்த மாதிரி நிறைய வினய விதிகள் இருப்பான். இப்ப இந்த உபாசகர் அப்படிங்கிறது, உபாசகர் ஆவதற்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி அல்லது வழிமுறைகள் எதுவும் கிடையாது. இப்பதான் நம்ம வந்து தம்ம தீட்சை அப்படின்னு சொல்றோம். இந்த தம்ம தீட்சைங்கிறது புத்தருடைய காலத்துல அவர் வந்து போதிப்பார். மக்கள் கேட்பாங்க, விருப்பப்படுறவங்க எடுத்துக்குவாங்க, விருப்பப்படாதவங்க விட்டுருவாங்க. அவங்கள பத்தி புத்தர் கவலைப்பட மாட்டார். ஆனா அவருடைய போதனைகளை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். யார் அதை விருப்பப்பட்டு கேட்குறாங்களோ அவங்களுக்கான வழிமுறைகளை சொல்லுவாரு. அவங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அதை தீர்த்து வைப்பாரு. அவங்களுக்கு உதவி செய்வார். ஆனா பிக்குகளுக்கு வந்து கடுமையான பயிற்சி. அவங்களுக்கு வந்து அந்த சங்கத்துல சேர்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். அவங்க தகுதியானவர்களா அப்படின்னு பார்த்துட்டு தான் உள்ள சேர்ப்பாங்க. ஏன்னா இவங்க தான் போய் வழிகாட்ட போறாங்க. தவறா வழிகாட்டிட்டாங்கன்னா அது ரொம்ப ஆபத்துல முடிஞ்சிடும். அதனால ரொம்ப எச்சரிக்கையா புத்தர் இருந்திருக்கிறார் சங்கத்தை உருவாக்குறதுல. ஒரு உபாசகர் எப்ப வேணாலும் பிக்குவா மாறிடலாம். அதே மாதிரி பிக்கு எப்ப வேணாலும் அவர் வந்து அதுல அவர் கடைபிடிக்க முடியல அப்படின்னா அவர் மறுபடியும் உபாசகரா போயிடலாம். அந்த சுதந்திரம் இங்க இருக்கு. அப்ப அதனால ஒரு பிக்குவா மாறிடுறோம். நம்ம வந்து ஏத்துக்கிறோம் பிக்கு தன்மையை. ஆனா நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல, அங்க தவறை நோக்கி நம்ம மனசு போகுது அப்படின்னா அந்த தவறையும் யாருக்கும் தெரியாம செஞ்சுக்கிட்டு பிக்குவாவும் தொடர்ந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அந்த பிக்குல இருந்து விலகி நம்ம உபாசகரா இருந்துக்கலாம். உபாசகரா இருந்துக்கிட்டு தம்மத்தை பின்பற்றலாம். அதனால நமக்கும் நல்லது நடக்கும், நம்ம சுற்றியுள்ளவர்களுக்கும் நல்லது நடக்கும், நம்ம குடும்பமும் சந்தோஷமா இருக்கும், சமூகமும் சந்தோஷமா இருக்கும். இதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த சுதந்திரம், உபாசகர் பிக்கு ஆகலாம், பிக்கு மறுபடியும் உபாசகர் ஆயிடலாம். இது அவங்களுடைய விருப்பத்துக்கு படிதான். அதனாலதான் புத்தர் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இவர் வந்து எல்லாரையும் மதம் மாற்றி குடும்பங்களை கெடுத்து எல்லாரையும் கொண்டு போய் துறவிகளா மாத்திடுறாரு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ புத்தர் அதுக்கு வந்து கவுண்டர் ஆர்குமெண்ட் வைக்கிறது ரெண்டு விஷயம்தான். ஒன்று, நான் வந்து யாரையும் வற்புறுத்தி செய்கிறது கிடையாது, எல்லாருமே தானாதான் முன் வந்து அவங்களா சொந்த இஷ்டத்துல தான் வராங்க. அதனால இது வந்து வற்புறுத்தலின் பேரில் நான் வந்து கட்டாயப்படுத்தி யாரையும் மாத்துறது கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, அவங்க எப்போ வேணாலும் அதை விட்டுட்டு மறுபடியும் உபாசகரா மாறிடலாம். இது ஒன்றும் ஒரு பர்மனன்ட் ஒன் வே டிராஃபிக் கிடையாது. அப்போ அவங்க அங்க நீடித்து நிக்கிறாங்க அப்படின்னா அவங்களா தானே இஷ்டப்பட்டு நிக்கிறாங்க. அப்ப நான் எப்படி அதுக்கு காரணமாக முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப பிக்குவா உள்ள வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து உபசம்பத்தா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி இருக்கும். இந்த உபசம்பத்தா நிகழ்ச்சிக்கு பிறகுதான் அவங்க பிக்குவாகவே மாற முடியும். ஆனா உபாசகர் ஆகிறதுக்கு புத்தர் காலத்துல அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பின்னாளில் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் இதற்குன்னு ஒரு தனி வழிமுறை இருக்கணும் அப்படின்னு அவருடைய ப்ளூ பிரிண்ட் ஆஃப் புத்திசம்லையும் புத்தா அண்ட் த ஃபியூச்சர் ஆஃப் ரிலிஜன்லையும் அவர் மென்ஷன் பண்றது என்ன அப்படின்னா, ஒரு தம்மத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபருக்கு அதற்கான ஒரு செரிமனி மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கணும். அப்போ அதற்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். அப்பதான் அவங்க மனநிலையில அது ஒரு மாற்றம் உருவாகும். நம்ம புதிதான ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த தம்மத்தை பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வராரு. அதை வந்து நம்ம தம்ம தீட்சை அப்படின்னு சொல்றோம். பிக்கு ஆகிறது வந்து உபசம்பதா அல்லது சங்க தீட்சைன்னு பேர். ஓகே, அப்போ அப்படி சங்கத்துல உள்ள சேரணும்னா என்ன செய்யணும்? சங்கத்துல சேரணும்னா 3 நிலைகள் இருக்கு. ஒன்று சிரமண நிலை, அடுத்தது பரிவிராஜக, அடுத்தது பிக்கு அல்லது பிக்குனியா மாறுறது. சிரமண நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஸ்டூடெண்ட் பிக்கு. சிரமணர் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் வந்து திரிசரணம், அதாவது இந்த புத்தத்திலையும் தம்மத்திலையும் சங்கத்திலையும் சேர்றேன் அப்படின்னு அவர் மனதார முடிவு பண்ணிக்கணும். பண்ணிட்டு 10 சீலத்துக்கு தயாரா இருக்கணும். நம்மெல்லாம் 5 சீலம் இல்லையா? அந்த இன்னும் எக்ஸ்ட்ரா 5 சீலம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க தான் சிரமணர் ஸ்டேஜுக்கு வருவாங்க. அது வரைக்கும் அவங்க உபாசகர். இந்த திரிசரணம் பஞ்சசீல, அதாவது புத்தர்கிட்டையும் புத்தருடைய தம்மத்துக்கிட்டையும் அந்த சங்கத்துக்கிட்டையும் நான் சரணடைய விருப்பம் தெரிவிக்கிறேன், அதே மாதிரி 10 சீலங்களையும் நான் பின்பற்றுவேன் அப்படிங்கிற ஒரு உறுதி ஏற்று ஒரு பிக்குவோட அவங்க வந்து சேர்ந்து இருக்கணும். இந்த பிக்குவோட அவர் தொடர்ந்து இருக்கும் பொழுது பிக்குவோடைய போதனைகளை கேட்டு அவருடைய வாழ்க்கை முறைகளை பிராக்டிஸ் எடுத்துக்கிறது. இது வந்து அவருக்கு சரிப்பட்டு வரலன்னா எப்போ வேணாலும் அவர் மறுபடியும் ஒரு உபாசகரா வெளியில போயிடலாம். அந்த சுதந்திரம் அங்க இருக்கு. இது வந்து சிரமணர் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் அவங்க பரிவிராஜக ஸ்டேஜ் வருவாங்க. பரிவிராக ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, இப்ப வந்து பரிவிராஜகம் வந்து இல்லறத்தை திறந்துடணும். சிரமணரா இருக்கும்போது டெய்லி வீட்ல இருந்து போயிட்டு போயிட்டு கூட பிக்குகள் கிட்ட இருக்கலாம்.
அங்க வந்து முழுமையா வந்து வீட்டையே விட்டுட்டு வெளியில வந்துடணும்னு அவசியம் கிடையாது. ஆனா பரிவிராஜுக்கு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பரிவிராஜுக்கு வேணா அவங்க வந்து இல்லறத்தை துறந்துடணும், துறவறம் போயிடணும். அந்த சிரமணரா ஒரு பிக்கு கிட்ட இருக்கணும். அதுவும் 10 ஆண்டுகள் பிக்குவா இருந்தவர்கிட்ட இருக்கணும். அவர் பேர் தான் உபாத்தியாய. அந்த உபாத்தியாய 10 ஆண்டுகள் பிக்குவா இருந்தவர்கிட்ட போய் சேர்ந்தா அப்படின்னா அவர் தான் அந்த பரிவிராஜக ஸ்டேஜை அடைகிறார். அதுக்கப்புறம் பரிவிராஜகருக்கு முழுசா ட்ரைனிங் கொடுப்பார் அந்த உபாத்தியாய. அவர் ஒரு ட்ரைனிங் தகுதி பிக்கு ஆகிறதுக்கு முழு தகுதியை அடைஞ்சிட்டாரு. அவர் வந்து அந்த 10 சீலத்தை மனமுவந்து பின்பற்றுறாரு. அதுல இருந்து அவர் வந்து எந்த ஒரு தளர்ச்சியும் அடையறதில்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்ப வந்து உபசம்பதா நிகழ்ச்சி நடக்கும். உபசம்பதா நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, அந்த உபாத்தியாயா என்ன பண்ணுவாரு, தன்னுடைய மாணவர் அந்த பரிவிராஜகரை சங்கத்துக்கு அறிமுகம் செய்து அதை பரிந்துரை செய்வார். இவரை நம்ம சங்கத்துல சேர்த்துக்கலாம் அப்படின்னு. அப்ப சங்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற பிக்குகள் அவரை ஆராய்ந்து அதை திருப்தி அடைஞ்சாங்க அப்படின்னா அவங்க சங்கத்துல ஏற்றுக்குவாங்க. அப்ப அவர் வந்து பிக்கு ஆயிடுவார். இதுதான் உபசம்பத நிகழ்ச்சி. உபசம்பத அது பிக்கு ஆன உடனே இங்கதான் அவங்களுக்கு வந்து அந்த வினய விதிகள் வந்துடும். 227 வினய விதிகள் பிக்குகளுக்கும் 231 வினய விதிகள் பிக்குணிகளுக்கும் உருவாக்கப்பட்டிருக்கு வினய பெட்டகால. அப்ப இந்த வினயங்களை வந்து அவங்க கண்டிப்பா பின்பற்றணும். பிக்கு ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு அந்த 10 சீலம். பிக்குவான பிறகு சங்கத்துல இணைந்தவுடன் வினய விதிகள் அப்படி மீறினாக்கா அது வந்து தண்டனைக்கு உட்படுத்துவாங்க. பாரஜிகா தண்டனை அப்படிங்கிற சங்கத்துல இருந்து வெளியேற்றிடுவாங்க. ரொம்ப ஒரு மிகப்பெரிய குற்றம், சங்கத்தை விட்டு நீக்கக்கூடிய அளவுக்கு குற்றம் நடந்ததுன்னா அது வந்து பாரஜிகா தண்டனைன்னு பேரு. ஸோ இந்த மாதிரி சங்கத்துக்கு ஒரு கடுமையான விதிமுறைகள்லாம் வச்சிருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த சமய மாற்று செயற்பாடுகளை பார்த்தோம். சமய மாற்று செயற்பாடுகள்ல பார்த்தப்போ புத்தர் இந்த மாதிரி 2 வகையான சமய மாற்று செயற்பாடுகளை செஞ்சிருக்கிறார். ஒண்ணு வந்து உபாசிக்க, அவங்களுக்குன்னு எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது, அவங்களுக்கு வெறும் கோட்பாடு தான். ஆனா மீதி பேரெல்லாம் சங்கத்துல சேர்த்திருக்கிறார். இந்த சங்கத்துல எதுக்காக சேர்த்திருக்காருன்னா, இவங்க தான் புத்தருடைய போதனைகளை கொண்டு போய் மற்றவங்களுக்கு சொல்ல போறாங்க. அப்ப இந்த சங்கத்துல இருக்கிறவங்களுக்கு அவர் ஃபர்ஸ்ட் ஒரு சில விதிமுறைகளை போட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சில போதனைகளை கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த சங்கம் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு, யார் இந்த சங்கத்துல இருந்தாங்க, அவங்களோட பணி என்ன, அப்ப இவ்வளவு நாள் சமய மாற்று செயற்பாடுகள் செய்தவர்கள் எல்லாம் சங்கத்துல இணைஞ்சாங்கன்னு நம்ம பார்த்திருக்கோம். அப்ப அந்த சங்கம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுதான் நூல் 5 சங்கம். இப்ப நம்ம தொடர்ச்சியா நூல் 1ல இருந்து நூல் 8 வரைக்கும் போகாம நம்ம வந்து இடையில இடையில போறதுக்கு காரணம் என்னன்னா, அது ஒரு யதார்த்த நடைமுறைக்கு நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அப்படி செலக்ட் பண்ணியிருக்கேன். முதல்ல எடுத்த உடனே பௌத்தம் பத்தின நமக்கு ஒரு ஆர்வம் இருந்திருக்கும். ஒரு சிலர் புதிதாக பௌத்தம் ஏற்றிருப்பார்கள். அவங்களுக்கு வந்து பௌத்தம்னா என்ன, நம்ம ஏற்கனவே இருந்த மதத்துக்கும் இந்த பௌத்தத்துக்கும் என்ன வித்தியாசம், அதே மாதிரி பௌத்தத்தை மேல ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், மற்ற மதங்களுக்கும் இந்த பௌத்தத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு. அதை முன்னிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய முதல் நூல்ல வந்து நம்ம மதமும் தம்மமும் அப்படின்னு பிற மதங்களுக்கும் தம்மத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம மிக விளக்கமாக நம்ம பார்த்தோம். அது மிகப்பெரிய பகுதி. அதை பார்த்து முடிச்ச உடனே ஆ அப்ப இவ்வளவு ஒரு நல்ல ஒரு விஷயம் தம்மம் இருக்கே, அப்ப இதை வந்து நம்ம பின்பற்றணும், நம்ம மற்றவங்களுக்கும் அதை பத்தி எடுத்து சொல்லணும். நிறைய ஃபேமிலிஸ்ல நம்ம வந்து முடிவு பண்ணிடுவோம். ஆனா நம்மளுடைய முடிவுக்கு நம்ம குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைச்சாதான் நம்ம தம்மத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்ப குடும்ப உறுப்பினர்களுக்கு அதை சொல்லணும். அவங்களையும் அந்த மனதை மாற்றி அதை ஏற்றுக்கொள்ள வைக்கணும். அப்பதான் அங்க வந்து நம்ம அது சுதந்திரமா தம்மத்தை பின்பற்ற முடியும். ஒருவேளை நம்ம வந்து குடும்பம் தம்மத்தை ஏற்றுட்டா உடனே நம்மளுடைய உறவினர்கள் வந்து கேட்பாங்க. அவங்களுக்கு அது வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மளை விட்டு விலகி இருப்பாங்க. அப்படியும் இருக்கக்கூடாது. அப்ப அவங்களுக்கும் அதை சரியானபடி புரிய வைக்கணும். அவங்களுடைய மனதையும் தம்மத்தை நோக்கி மாற்ற வேண்டிய ஒரு சூழல் நமக்கு உருவாகுது. அப்போ அப்ப அந்த கேள்வியே நமக்கு வந்து மனசுல எழுந்தது. ரெண்டாவது மதமும் தம்மம் புரிஞ்சுக்கிட்ட உடனே அப்போ இவ்வளவு நல்ல விஷயம் தம்மம், இதை எப்படி நம்ம மற்றவங்களுக்கு சொல்றது அப்படின்னும் போது அப்போ நமக்கு இயல்பா எழுந்த கேள்வி எப்படி இதை சொல்றது. அப்ப அதுக்கு யாரு சரியான நபர் அதுக்கு பதில் கொடுக்கறதுன்னா அது புத்தர் தான். ஏன்னா அவர் எப்படி அதை சொன்னாரு, அவர் அதை சொல்லும்போது எப்படி அதை மக்கள் அதை கேட்டு மாறினாங்க, சங்கத்துல இணைஞ்சாங்க, உபாசகர்களா மாறினாங்க. அதுக்காக தான் நம்ம உடனே சமய மாற்று செயற்பாடுகள்ல போனோம்.
அதுல பல்வேறு தரப்பட்ட மக்களை எப்படி அவர் அணுகுனாரு, எப்படி அவங்க மாறினாரு, என்ன மாதிரி தம்மத்தை எடுத்து சொன்னாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அந்த மாதிரி சேர்ந்தவங்கெல்லாம் ஒரு சங்கத்துல இணைந்து சங்கத்தின் மூலமாக தான் பௌத்தத்தை போதிச்சிருக்காங்க. அப்ப இந்த சங்கத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மூன்றாவது தலைப்பை நம்ம எடுத்திருக்கிறோம். நூல் 5 சங்கம். இந்த சங்கம் வந்து பகுதிகளா 5 பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல முதல் பகுதி சங்கம், அதனை பத்தின ஒரு ஓவர்வியூ. அதுக்கப்புறம் பிக்கு. பிக்குனா யார், அவரை பத்தி புத்தர் என்ன மாதிரி ஒரு ஐடியா வச்சிருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது இரண்டாவது பகுதி. அந்த பிக்குவோட கடமைகள் என்னங்கிறது மூன்றாவது பகுதி. பிக்குவுக்கும் இல்லறத்தாருக்கும் என்ன சம்பந்தம், அடுத்தது இல்லறத்தாருக்குரிய வினய, அவங்களுக்கு அதாவது பிக்கு அல்லாத சாதாரண உபாசக உபாசிகர்களுக்கு அவங்களுக்கு என்ன ரூல்ஸ் இருந்தது அப்படிங்கிறது, அதாவது கோட்பாடுகள், அவங்களுக்கு எல்லாமே அதெல்லாம் கோட்பாடுகள், அதை வந்து சொல்றது. ஸோ இந்த மாதிரி இந்த சங்கத்துல 5 பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 5 பகுதிகளில் நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம். அதுல அடுத்த வாரம் நம்ம முதல் பகுதியை ஆரம்பிக்கலாம். அதாவது சங்கம். அதுல வந்து ஒரு சங்கத்தோடைய அமைப்பு, அதுக்குள்ள எப்படி சேர்க்கறது, அதுக்கு என்ன ப்ரொசீஜர், அதாவது உபசம்பத்தா சொன்னா இல்லையா, அந்த உபசம்பத்தாவோட ப்ரொசீஜர். அப்புறம் ஒரு பிக்குவுக்கும் அவருக்குடைய உறுதிப்பாடுகள், உறுதிமொழி ஏற்பாங்க இல்லையா, அந்த உறுதிமொழிகள். அப்புறம் பிக்கு வந்து தம்மத்தைக்கு எதிராக ஏதாவது குற்றங்கள் செய்தாலும் என்னென்ன குற்றங்கள், அதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்புறம் பிக்குவுக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள். அப்புறம் பிக்குவும் நன்னடத்தை விதிமுறைகள், ரூல்ஸ், வினய. அப்போ ஒருவேளை அதை மீறிட்டாருன்னா அதை எப்படி அவங்க விசாரிச்சிருக்காங்க, என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காங்க. பிக்கு குறை ஏற்பு, அதாவது கன்ஃபெஷன்ஸ். அவங்களா போய் வந்து தாமா முன் வந்து நம்ம வந்து குற்றங்களை ஒப்புவிக்கிறோம் இல்லையா, இப்போ கூட சர்ச்சஸ்ல அந்த இது இருக்கு, கன்ஃபெஷன் அப்படின்னு. அது வந்து அந்த காலத்துல இருந்திருக்கு. இது வந்து பௌத்த முறை தான். ஏன்னா கிறிஸ்துவத்துக்கு முன்னாடியே இருந்தது பௌத்தம். அப்போ இந்த கன்ஃபெஷன் அப்படின்னு சொல்றது பாவ மன்னிப்பு சொல்லலாம். அந்த மாதிரி பிக்குவும் வந்து உபோசதா நாட்கள்னு நடக்கும். உபோசதா நாட்கள்ங்கிறது விரத நாட்கள்னு பேர். அந்த உபோசதா நாட்கள்ல பிக்குகள்லாம் ஒண்ணா சேருவாங்க. அப்படி சேரும்போது பிக்குகள் தாமாக முன் வந்து தங்களுடைய விதிமீறல்கள் ஏதாவது செஞ்சிருந்தா அவங்களா முதல்ல சொல்லிடும். அவங்களா சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது, அதுக்கு ஜஸ்ட் ஒரு வார்னிங்கோட விட்டுடுவாங்க. அதே மாதிரி பிற பிக்குகள், மற்ற பிக்குகள் ஏதாவது வினயத்தை மீறி இருந்தாலும் அதை வந்து சங்கத்துக்கு தெரியப்படுத்திடுவாங்க. எவ்வளவு ஒரு சிறப்பான மெத்தட் இருந்திருக்கு பாருங்க அந்த காலத்துல. இப்ப அதெல்லாம் இல்லாதனால தான் நிறைய புத்திஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ்ல தவறு நடக்குது. அவங்களுக்கும் அந்த சுய கட்டுப்பாடு கிடையாது, பக்கத்துல இருக்கிற பிக்குகளும் அதை எடுத்து சொல்றதும் கிடையாது. அப்ப கூட்டு களவாணிகளா மாறிடுறாங்க. ஒருத்தர் தான் தவறு செய்யறாருன்னு இல்லை. இப்ப அண்மையில கூட தாய்லாந்துல ஒரு பிக்கு வந்து பாலியல் வழக்குல வந்து ஈடுபட்டுட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்ப அது வந்து பல கோடி மக்கள் வந்து தானமா கொடுத்த பல கோடி பணம் இந்த மாதிரி தவறான வழியில செலவு செஞ்சிருக்கிறாங்க அவங்க. அப்ப அந்த சங்கத்தின் விதிமுறைகளை அவங்க சரியா ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். சங்கத்தின் விதிமுறைகள் ஃபாலோ பண்ணியிருந்தா அந்த பிக்குவே, சம்பந்தப்பட்ட பிக்குவே ஒரு தவறு தன்னையும் அறியாம அவர் வந்து தன்னை கட்டுப்படுத்த முடியாம செஞ்சிருந்தாருன்னா அவர் வந்து அது கன்ஃபெஷன் பண்ணி பாவ மன்னிப்பு பண்ணி அதுல இருந்து அவர் வந்து விலகி இருந்திருக்கணும். ஒண்ணு சங்கத்தை விட்டு விலகி இருக்கணும், இல்லைன்னா அந்த செய்கையில இருந்து விலகி இருக்கணும். அதை செய்யல அவரு. அது தெரியாமலா மற்ற பிக்குகள் இருந்திருப்பாங்க, அவங்க வந்து அதை சொல்லி இருந்திருக்கணும். அதை சொல்லலை. சொல்லாம விட்டதுனால அது வந்து ஒரு ஸ்டேஜில் மக்களுக்கு வெளியே தெரிய வந்து பத்திரிகைகளில் வெளியே வருது. இன்னைக்கு வந்து அந்த சங்கத்துக்கு கெட்ட பேரு, ஒட்டுமொத்தமா பௌத்தத்துக்கே கெட்ட பேரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுது. இதெல்லாம் அவர் தவிர்க்கிறதுக்கு தான் புத்தர் காலத்துல இந்த கன்ஃபெஷன்ஸ் அப்படி இருந்திருக்கு. உபோசதா நாட்கள்ல அவங்க வந்து தொடர்ந்து அவங்களுடைய குறைகளை வந்து தான் தவறு செய்தவரும் சொல்லணும், சுற்றி இருக்கிற பிக்குகளும் அதை சுட்டி காட்டணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கோல் மூட்டுறதுன்னு கிடையாது, அது வந்து நெறிப்படுத்துதல். அது வந்து ரொம்ப அவசியம். இப்பயும் நம்ம வந்து நம்மளுடைய நண்பர் அல்லது நம்மளுடைய உறவினர்கள் யாராவது தவறான பாதையில போறாங்க அப்படின்னா எதுக்கு வம்பு, அவங்க எப்படியோ போயிட்டோம் அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது. ஒரு உண்மையான அன்பு உள்ளவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. அவங்கள எப்படியாவது திருத்தணும் அப்படின்னு தான் முயற்சி செய்வாங்க. அது வந்து ஒரு பௌத்த பண்பு. ஸோ இதுதான் வந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். இத்துடன் இந்த வார தம்ம உரையை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். ஆஹ் நான் அடுத்த வாரம் வந்து நமக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த கேள்வி, அதாவது பதிச்ச சமுப்பதா, டிபெண்ட் ஆரிஜினேஷன், சார்பு தத்துவம், ஒன்றை ஒன்று சார்ந்து தான் இது இருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு நான் பதில் கொடுக்குறேன். ஏன் இந்த கேள்வி ரொம்ப முக்கியம் அப்படின்னா,
பொதுவா நமக்கு வந்து கடவுளுடைய தேவை, ஏன்னா பௌத்தத்துல கடவுள் கிடையாது. அப்போ பௌத்தத்துக்கு வந்த பிறகு அந்த கடவுளுடைய தேவை, அந்த வெற்றிடம், அதை எப்படி சரி செய்தல். அதே மாதிரி பௌத்தம்ல வந்து எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா அந்த கடவுள் இல்லைன்ன உடனே அவங்களுக்கு ஏற்கனவே தான் சார்ந்து இருக்கக்கூடிய கடவுள் சார்ந்த மதத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. ஏன் அப்ப கடவுளின் தேவை அவங்களுக்கு எங்க வருது அப்படின்னா ரெண்டு விஷயத்துக்கு தான் தேவைப்படுது. ஒண்ணு, நடந்து முடிந்த விஷயங்களுக்குல ஏன் அப்படி நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாவே மனுஷனுக்கு எந்திரிக்கிற ஒரு கேள்வி. அடுத்தது, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த ரெண்டு கேள்வியும் மனுஷனுக்கு பதில் கிடைச்சா மட்டும்தான் அவன் வந்து நிகழ்காலத்துல சந்தோஷமாவே இருக்க முடியும். இல்லைன்னா ஐயோ ஏன் அப்படி நடந்துச்சே அப்படியே யோசிச்சிருப்பான். இல்லைன்னா ஐயோ என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற பயத்திலே இருப்பான். ஏன் அப்படி நடந்துச்சுங்கிற வருத்தத்திலையும் என்ன நடக்க போகுதுங்கிற பயத்திலையும் இருக்கும் பொழுது நிகழ்காலத்தை ஒருத்தனால சந்தோஷமா அனுபவிக்க முடியாமலே போயிடுது. அதனால நிகழ்காலத்துல மறுபடியும் மறுபடியும் மிஸ்டேக் நடக்குது. ஏன்னா கவனம் இல்லாம நம்ம ஒரு செயல் செஞ்சோம்னா அதுல தவறு நடந்துருது. இது ஒரு சைக்கிளா அப்படியே போயிட்டு இருக்கு. அப்போ அடிப்படையில இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் தேவைப்படுது. ஏன் இப்படி நடந்துச்சு, அடுத்து என்ன நடக்க போகுது. இந்த ரெண்டு கேள்விக்குமே கடவுள் சார்ந்த மதங்கள் ரொம்ப சுலபமா பதில் சொல்லிடுது. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் எல்லாத்தையும் நடத்துறாரு, அதனாலதான் அவர் அப்படி நடத்திட்டாரு. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் அடுத்தது என்ன நடக்க போதோ அவர் பார்த்துக்குவாரு, அவன் அன்றி ஒரு அணுவும் அசையாது, எல்லாம் அவன் செயல் அப்படின்னும் போது இவனுக்கு வந்து ஈஸியா அதுக்கு பதில் கிடைச்சிடுது. அப்போ உடனே கடவுள் சார்ந்த மதங்கள்ல அவங்க அங்க வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு, குறைகள் இருக்கு, ஏமாற்றப்படுறோம், சுரண்டப்படுறோம், அதெல்லாம் தெரிஞ்சும் அதை மீறி வெளியே வர முடியல. இந்த கேள்விக்கு பௌத்தத்துல பதில் கொடுத்தா மட்டும்தான் மக்களால் வந்து பௌத்தம் ஏற்றுக்கொள்ளவும் முடியும், ஏற்றுக்கொண்ட பௌத்தர்கள் நிம்மதியாக வாழவும் முடியும், கடவுளின் தேவை இல்லாம தன்னம்பிக்கையோட வாழ முடியும். இதுதான் பௌத்த தம்மத்தின் அடிப்படை, பதிச்ச சமுப்பதா. யார் ஒருத்தருக்கு பதிச்ச சமுப்பதா புரியுதோ அவருக்கு தம்மம் புரிஞ்சது. யார் ஒருத்தருக்கு தம்மம் புரிஞ்சிருக்கோ அவருக்கு பதிச்ச சமுப்பதா புரிஞ்சிருக்கணும். இதுதான் வந்து புத்தருமே சொல்லியிருக்கிறாரு. அதன்படி நம்ம இந்த பதிச்ச சமுப்பதா அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டா நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இத்துடன் இந்த வார தம உரையை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். காணொலியில் இணைந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜெய் பீம், நம புத்தாய.